அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். தமிழ் சொந்தங்களே, இந்த நடைபெறவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் உண்மையில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்குமா, இல்லை பணநாயகம் வளர்ந்தோங்குமா என்ற ஒரு கேள்வியை நம்முள் எழுப்பியுள்ளது. இன்றைய நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது பணநாயகம் தழைத்தோங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பது நம் கண்முன் நிற்கின்ற ஒரு நிலை. இதனை மாற்றுவது எப்படி? உங்களுக்கு தெரியும், இன்றைய தேர்தலில், வரவிருக்கின்ற தேர்தலில் பரவலாக பேசப்படுகின்ற பேச்சு என்னவெனில், ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் வரை கட்சிகள் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையில் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்கள் நாளை ஆட்சிக்கட்டிலில் ஏறிய பின் என்ன நிலைப்பாட்டை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது சிந்திக்காவிடில் எப்பொழுதுமே சிந்திக்க முடியாது என்ற நிலை உருவாகும். நான் சொல்வதை சற்று யோசித்து நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இனி சிந்திப்பதற்கே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. வாக்களிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி கூட எழுகின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஜனநாயகம் வீழ்ந்து பணநாயகம் வளர்ந்து இனி வரும் தேர்தல்களில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த நாடு தாங்குமா? இந்த தமிழகம் தாங்குமா? சற்று யோசியுங்கள். நிச்சயம் தாங்காது. ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் என்றால் யார் நிற்க முடியும் தேர்தலில்? எப்படிப்பட்டவர் வேட்பாளராக வருவார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு பணபலம் படைத்தவர் மட்டுமே தேர்தலில் பங்கெடுக்க முடியும் என்ற ஒரு துர்பாக்கிய நிலைமை நம்முள் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. இதனை மாற்றியமைக்க வேண்டும். எப்படி மாற்றி அமைப்பது? தேர்தலில் பணபலம் உள்ளவரும் போட்டியிடுவான், பணபலம் மற்ற சாதாரணமான மக்களும் போட்டியிடலாம். யார் வேண்டுமானாலும் போட்டியிடுவார்கள். ஆனால் நீங்கள் சற்றும் விலை போகாமல் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு, நல்லவன் எவன்? நிற்கும் வேட்பாளர்களில் 10 பேர் போட்டி போடலாம், 15 பேர் போட்டியிடலாம். அவர்களில் எவன் ஒருவன் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறானோ அவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் மீட்டெடுக்க முடியும், நல்லாட்சியையும் தர முடியும். ஊழலற்ற லஞ்சமற்ற நல்லாட்சியை தருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், தேர்ந்தெடுங்கள், தேர்ந்தெடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.